மாயா, உன்னை அனுப்ப எங்களுக்கு சத்தியமா மனசில்ல மாயா. ஆனா சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சே. இது என்னோட தப்பு பெரியம்மா. நான் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். போயிட்டு எப்படியாவது சீக்கிரமா வந்துரு மாயா. ஏன்னா நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாதுடா. நிச்சயமா வருவேன் பெரியம்மா. அங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நான் திரும்ப வருவேன். நீ வரமாட்டேன்னா நான் ஒன்னும் சொல்லல. நீ வரத்துக்குள்ள என் கல்யாணம் முடிஞ்சிரும். அதுதான் இங்க விஷயமே. அம்மாடி, ராத்திரி முழுக்க நான் உங்க அப்பா நம்பருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தம்மா. ஆனா போன் போகவே இல்லை. அங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு மாமா. அதனாலதான் போக மாட்டேங்குது. நான் இந்த ஊரை விட்டு போகணும்னு இருக்கு போல. இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னு வையேன், நான் எப்பேற்பட்டாவது விசாவை வாங்கியிருப்பேன் மாயா. அது அவ்வளவு ஈஸியா வாங்கி கொடுக்கற பொருள் கிடையாது. அங்க இருக்கிறவங்க வாங்கி கொடுக்கணும். ஏய், தேவைப்பட்டிருந்தா நானே அங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன். அத இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல்ல. வாழ்க்கையில அலட்சியம் மட்டும் இருக்கவே கூடாது. நம்ம அப்பா அமெரிக்காவில் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நினைச்சு இப்போ நீ இப்படி நிக்கிற. இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்க பாரு. அம்மா, என்னம்மா நீங்க? இதுல மாயாவோட தப்பு என்ன இருக்கு? மறக்கிறதெல்லாம் எல்லாருக்குமே இயல்புதான். அதுக்காக எல்லாத்தையும் மறந்துடக்கூடாதுப்பா. அவசியமானத எப்பவும் ஞாபகத்துல வச்சிருக்கணும். அவ சின்ன பொண்ணு தானே, அதுக்குள்ள என்ன ஞாபகம் மறதியெல்லாம்? நான் அவளோட நல்லதுக்கு தான் சொல்றேன். உண்மைதான் பாட்டி. நான் இத மறந்திருக்க கூடாதுதான். ஏதோ ஒரு கவனத்துல நான் இத மறந்துட்டேன். சித்தி, அத்தை, போயிட்டு வரேன். மாமா, நான் போயிட்டு வரேன் மாமா. அம்மாடி, பத்திரமா போயிட்டு வாமா. சரியா? நான் போயிட்டு வரேன் சித்தப்பா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா மாயா. பாட்டி, நான் போயிட்டு வரேன். ம், பெரியம்மா, பெரியப்பா எங்க? அப்பா ரூம்குள்ளதான் இருக்காரு. சரி, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். அக்கா போகாதீங்க அக்கா, இங்கே இருங்கக்கா. நான் போயிட்டு திரும்ப வந்துடுவேன். இந்த போலீஸ் ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்கன்னே தெரியல. இங்க இவ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. என்னால தாங்க முடியல. பெரியப்பா, நான் ஊருக்கு கிளம்புறேன் பெரியப்பா.
இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து உங்களுக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அது 2 பேருடைய கருத்து வேறுபாடால வந்த பிரச்சனை மட்டும்தான். எது எப்படி இருந்தாலும் நீங்க என்ன யார்கிட்டயும் எப்பவும் விட்டு கொடுத்ததில்ல. நான் வேண்டாத கெஸ்டா இங்க இருந்தாலும் என்ன நீங்க வேண்டான்னு ஒரு நாளும் சொன்னதில்ல. எனக்கான எல்லா உரிமையையும் கொடுத்தவரு நீங்க. சின்ன சின்ன விஷயங்களை தவிர என்ன நானா இருக்க விட்டவரு நீங்க தான். இந்த வீட்ல என்னை சுத்தி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் இந்த வீட்ல சந்தோஷமா இருந்தேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் பெரியப்பா. ஆமா பெரியப்பா, நான் உண்மைதான் சொல்றேன். நீங்க இந்த வீட்டுக்கு வரும் பிரச்சனைய சரி செய்யறது மட்டும் இல்லாம எனக்கு வரும் பிரச்சனையையும் தீத்தீங்க. இந்த வீட்டு கட்டுப்பாட்டை எல்லாம் விட்டுட்டு பார்த்தா ஓரளவுக்கு நான் சுதந்திரமா தான் இருந்தேன். ஒரு சில விஷயத்துல என் வீட்டையும் மறந்து இங்க நான் சந்தோஷமா இருந்தேன். அங்க எனக்கு சொந்தம்னு இருந்ததெல்லாம் என் அப்பா அம்மா மட்டும்தான். அம்மாவும் இப்ப இல்ல. ஆனா இங்க எனக்கு கிடைச்ச சொந்தம் நமக்கு அம்மா அப்பாவை தவிர வேற யாருமே இல்லையேன்னு என் மனசுக்குள்ள இருந்த ஏக்கத்தை போக்கிடுச்சு. அதுக்கு நான் எந்த அளவுக்கு பெரியம்மாவுக்கு நன்றி சொல்றேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் சொல்லி ஆகணும். எல்லாத்துக்கும் நன்றி பெரியப்பா. நான் கிளம்புறேன். மாயா, பார்த்து போயிட்டு வா. நான் உன்கிட்ட இவ்வளவு மாற்றத்தை எதிர்பார்க்கவே இல்லை மாயா. வந்தப்போ இருந்த மாயா இப்ப இருக்கிற மாயா இல்ல. உன்கிட்ட மட்டும் நான் மாற்றத்தை பார்க்கல, இந்த வீட்லயும் நிறைய மாற்றத்தை பார்க்கிறேன். உன்னை பிடிக்காதவங்க இருந்த இந்த வீட்ல இப்போ உன்னை பிடிச்சவங்களும் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்காகவாவது நீ சீக்கிரம் திரும்பி வா மாயா. கண்டிப்பா வருவேன் பெரியப்பா. நான் கிளம்புறேன் பெரியப்பா.
இந்த சீனு என்ன அவளுக்கு வேலைக்கார மாதிரி பேக் எல்லாம் தூக்கிட்டு இருக்காரு. அழாத தனா, நான் சீக்கிரமா வந்துருவேன். வரணும் மாயா, நீ திரும்பி வரணும். நீ இல்லாம என்னாலயும் இருக்க முடியாது, அம்மாவாலையும் இருக்க முடியாது. என்னாலையும் தான் இருக்க முடியாது தனா. அட போய் தொலையண்டி, எவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. இது உன்னோட டைரி. இது இனிமே உன்கிட்டயே இருக்கட்டும், பத்திரமா வச்சுக்கோ. அந்த டைரியில அப்படி என்ன இருக்குன்னு சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். மாயா, இந்தா எதுக்கு பெரியப்பா? வாங்கிக்க, உனக்கு எதுக்காவது உதவும். உனக்கு ஏர்போர்ட்ல ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. ம்? அம்மாடி, நீ திரும்பி வர்றப்போ முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லு என்ன. நாங்க எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறோம். ஆமா, அவ வரப்போறான், இவர் போய் கூட்டிட்டு வர போறாரு. ஒரு சின்ன விஷயத்தால நீ ஊருக்கு போற மாதிரி ஆயிடுச்சேம்மா. இந்த விஷயத்தை பத்தி நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்டு வச்சிருந்திருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா, இது முழுக்க முழுக்க என்னோட மிஸ்டேக். மாயா, நீ திரும்பி வரணும். உன் அம்மா உனக்காக காத்துட்டு இருப்ப, புரியுதா? கண்டிப்பா வருவேன் பெரியம்மா, கண்டிப்பா வருவேன். அம்மா, டைம் ஆச்சுமா, போலாமா? போலாம் சார். சார், கூட நாங்க யாராவது வரலாமா சார்? இல்ல சார், அதெல்லாம் வரக்கூடாது. ஏமா, கூட்டு வாங்க. வாமா வாமா, சீக்கிரம் வாமா. மாயா,
பேர் தானே எழுதி வச்சிருந்தேன். என்ன பத்தி தான் கவிதை எழுதியிருக்கா? எனக்காக அவ இவ்வளவு எழுதியிருக்கா. ஆனா வெளியில என்கிட்ட வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாளே. சீனு, உன்ன மாதிரி எனக்கு தமிழ்ல கவிதை எழுத வராது, ஆனா கடிதம் எழுத முடியும். உன்னை பார்த்த முத நாளையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போற இந்த நாளையும் என்னால மறக்க முடியாது சீனு. மாயா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. நீ ஏதோ கோவத்துல அப்படி சொல்ற. இது பாரு, கோவத்துல இல்ல, என் மனசோட ஆழத்துல இருந்து சொல்றேன். எனக்கு உன்னை பிடிக்கல. விசா இல்லாம போறேன்னா திரும்பி வருவேனான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என்னால வர முடியாம போனா என்ன பண்றதுன்னு தான் நான் என் காதல உன்கிட்ட சொல்லிட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. பெட்டர் லேட் தென் நெவர்ங்கிற மாதிரி என் மனசுல இருக்கிறது சொல்ல முடியாம போயிட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் அதை கோவில்ல வச்சு சொன்னேன். இதுவே லேட்டுங்கிறது எனக்கு தெரியும். நான் திரும்ப வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நீ எனக்கு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, நான் விரும்புறவங்க கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேங்கிற திருப்தியோட நான் போறேன். என்றும் உன் நினைவுடன் மாயா. இவ்வளவு ஆசை வச்சுக்கிட்டு நீ இவ்வளவு நாடகம் ஆடினிய மாயா. மாயாவதா இருக்கும், எடுத்து பேசுங்க. ஹலோ. ஹலோ, நான் கிஷோர் பேசுறேன். கிஷோரா? நேத்துல இருந்து நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். போன் பண்ணா போகல. இல்ல, இங்க நெட்வொர்க் இஷ்யூ, கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா இருக்கு. யார் கூட எதுவும் பேச முடியல. இப்பதான் எல்லாமே ரெக்கவர் ஆச்சு. அதான் உடனே நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன். இப்பதான் மாயா கிளம்பி போறா. நான் மாயாவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கே கால் பண்றேன். அவ நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. விசா என்னாச்சு? அது நேத்தே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அது அங்க அனுப்பதான் வழி இல்லாம இருக்கு. அது இல்லாததுனால எங்களால எதுவும் பண்ண முடியல கிஷோர். இப்போ கட்டாயமா அவளை நாட்டை விட்டு வெளியேற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கும்
விசாவை ஃபேக்ஸ் பண்ணிடுறேன். நீங்க யாராவது போய் மாயாவை கூட்டிட்டு வந்துருங்க. சீக்கிரம் அனுப்பிடுங்க. நீங்க சீக்கிரமா போயிடுங்க. ஒரு தடவை விசா மிஸ் ஆகி நாட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் விசா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும். அதுக்கு முன்னால எப்படியாவது புடிச்சிடணும். இப்போ உடனே போறேன். ஓகே. நம்ம மாயாவை போய் கூட்டிட்டு வர வேண்டியதுதான். நேரா போய் பிடிக்கணும். இங்க வந்து கூட்டிட்டு போன அவங்கள எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும்.